Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. ஒன்று மே 2ஆம் தேதி உள்நாட்டு பங்குச் சந்தைகளில் வலுவான வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீடு மற்றும் அமெரிக்க இந்திய கட்டணப் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஆகியவற்றால் ஊக்கமளிக்கும் வகையில் ரூபாய் மதிப்பு ஒரு அமெரிக்க டாலருக்கு 84 ஐ தாண்டி வலுவடைந்தது. 2. S&P குளோபல் தொகுத்த HSBC இந்தியா உற்பத்தி கொள்முதல் மேலாளர்கள் குறியீடு PMI மார்ச் மாதத்தில் 58.1 ஆக இருந்த ஏப்ரல் மாதத்தில் 58.2 ஆக உயர்ந்தது. இது 58.4 என்ற ஆரம்ப மதிப்பீட்டை விட சற்று குறைவு. 50.0க்கு மேல் உள்ள PMI அளவீடுகள் செயல்பாட்டில் வளர்ச்சியை குறிக்கின்றன, அதே நேரத்தில் அந்த நிலைக்கு கீழே உள்ளவை சுருக்கத்தை குறிக்கின்றன. 3. விகிதங்கள் மாறாவிட்டால் ஜூன் மாதத்தில் முடிவடையும் காலாண்டில் கட்டணங்கள் சுமார் $900 மில்லியன் செலவைச் சேர்க்கும் என்று ஆப்பிள் மே 1ஆம் தேதி மதிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வர்த்தக போரின் தாக்கத்தை குறைக்க நிறுவனத்தின் விநியோகச் சங்கிலியில் ஆழமான மாற்றங்களை கோடிட்டுக் காட்டியது. 4. மோதிலால் ஓஸ்வால் சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் துறை கடந்த காலாண்டில் சுமார் 25,000 கோடி ரூபாய் நிகர வருவாயை பதிவு செய்துள்ளது. 5. ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் அதன் துணை நிறுவனமான ரிலையன்ஸ் நியூ சன்டெக் பிரைவேட் லிமிடெட் ஆசியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சூரிய மற்றும் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பை உருவாக்க இந்திய சூரிய ஆற்றல் கழகத்துடன் 25 ஆண்டு மின் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. ஒரு கிலோவாட் மணி நேரத்திற்கு $3.53 என்ற நிலையான கட்டணத்தில் 465 மெகாவாட் 1860 மெகாவாட் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பைக் கொண்டு 930 மெகாவாட் சூரிய மின்சாரத்தை வழங்கும் திட்டம். 6. ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் உற்பத்தி நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதத்தில் சுருங்கின. நிறுவனங்கள் பலவீனமான தேவையுடன் போராடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அடிப்படை 10% கட்டணத்தை எதிர்கொண்டு புதிய ஆர்டர்களை இடைநிறுத்தின. 7. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆக்ரோஷமான கட்டணக் கொள்கை காரணமாக அதிகரித்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க வேலை வளர்ச்சி மந்தமாக இருக்கலாம். இருப்பினும் நிறுவனங்கள் தொழிலாளர்களை தொடர்ந்து பதுக்கிக் கொண்டிருந்தன, இதனால் தொழிலாளர் சந்தை இப்போதைக்கு முணுமுணுத்தது. 8. ரயில் எண் 026225 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பகத் கி கோதியின் தொடக்க சிறப்பு ஓட்டம் மே 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு 3ஆம் நாளான 12:30 மணிக்கு பகத் கி கோதியை அடையும். 9. இந்தியாவின் 161 பெரிய நீர்த்தேக்கங்களில் 80%த்திற்கும் அதிகமான நீர்மட்டம் இந்த வாரம் 50%த்திற்கும் குறைவாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் அணைகளில் ஒட்டுமொத்த நீர்த்தேக்கம் 35%த்திற்கும் குறைவாக இருந்ததாக மத்திய நீர் ஆணையத்தின் CWC தரவுகள் காட்டுகின்றன. 161 நீர்த்தேக்கங்களின் நிலை குறித்த சீன் வாராந்திர செய்திக்குறிப்பின்படி மொத்த கொள்ளளவான 182.444 BCM இல் 60.685 பில்லியன் கன மீட்டரில் BCM நீர்மட்டம் 33.36%ஆக குறைந்துள்ளது. சுவாரஸ்யமாக தமிழ்நாட்டின் நீர்த்தேக்கங்கள் 64.36%துடன் சிறந்த சேமிப்பை பெற்றுள்ளன. 10.314 காபிட்டல் இன் எதிர்கால உற்பத்தி அறிக்கை 2025 அறிக்கையின்படி இந்தியாவின் உற்பத்தி மொத்த மதிப்பு கூட்டல் நிதியாண்டு 24 இல் $459 பில்லியனில் இருந்து FY 2034 இல் $60 டிரில்லியனாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை தற்போது 27.6 விழுக்காடு பங்களிக்கிறது, உற்பத்தி மட்டும் 14.2 விழுக்காடு ஆகும்.